அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். வரப்போற நியூ இயருக்கு மீடியாஸுக்கு டபுள் போனஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட்டலி, ஜெர்மன், பிரான்ஸ், யூகே, யூஎஸ் இவங்க எல்லாரும் வேற லெவல்ல பிச்ல இறங்கி ஆர்கனைஸ்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஷார்ட்டா பார்க்கும் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சொல்றதுக்கு இருக்கிறது, ஐ fully condemn the terrorist attack in Australia. Terrorism is wrong, no matter who commits it. முஸ்லிம், ஜூஸ், கிறிஸ்டியன் யாரு பண்ணாலும் தப்பு. அதோட விட்டா எப்படி? ஐ ஆல்சோ கண்டெம் டிகேட்ஸ் ஆஃப் டெரர் அகெயின்ஸ்ட் பலஸ்தீனியன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. ரைட்? ஸோ இதே நிலைமை தான் பலஸ்தீன்ல டெய்லி நடக்குது. ஸோ இதில் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது கைஸ், குளோபல் சைலன்ஸ், குளோபல் அட்டென்ஷன். ரைட்? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோஸ் வந்து ஆஸ்திரேலியால நடக்குது. ஒரு பீச்ல அவங்களோட மத சம்பந்தமான ஒரு செலிப்ரேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களை ஷூட் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேருமே முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டு இருக்குது இப்போதைக்கு, ஃபாதர் அண்ட் சன். ரைட்? ஸோ இதுல இப்ப இந்த பிரச்சனை எப்படி போகுது அப்படின்னு சொன்னா கைஸ், இஸ்லாமோபோபியா, இஸ்லாத்தை அப்படியே வச்சுட்டு இஸ்லாமோபோபியாவை கையில எடுத்துட்டாங்க. மொத்த மீடியாஸுமே வச்சு செய்யறாங்க, இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆல்சோ. ரைட்? சோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், 16 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, இன்க்ளூடிங் ஷூட்டர் ஆல்சோ. சோ அதுல ஒருத்தர் தப்பிக்கிறாரு. சோ இதுல ஹைலைட் பண்ணணுமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், ரியல் ஹீரோ இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கைஸ், அவராலான பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி போறாரு. காப்பாற்றக்கூடிய நேரத்துல இவருக்குமே 2 ஷூட் படுகுது. சோ இவருமே இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. உண்மையிலேயுமே அப்ரிஷியேட் பண்ணணுமான விஷயம், வேற லெவல். சோ அது யாருமே பண்ண மாட்டாங்க, அவ்வளவு தைரியம் வருது அப்படிங்கிறது. மீடியாஸ்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கைஸ், அந்த ஷூட் பண்ணவங்க 2 பேரோட பேரையும் சொல்றாங்க. அவங்க 2 பேரோட பேரும் இஸ்லாமிக் நேம். சோ இதை காப்பாத்தின இவரோட பேருமே, இவரும் ஒரு முஸ்லீம், அஹ்மத் அல் அஹ்மத் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரோட பேரை வந்துட்டு மீடியா சொல்ல மறுக்குது. இந்த லீடர்ஸ் எல்லாரும் ஸ்பீச் கொடுக்க போகல, இந்த பேரை ஹைலைட் பண்ண மறுக்கிறாங்க. ட்வீட் போடுறப்ப அவரோட பேரை மென்ஷன் பண்ணி XYZ தான் ட்வீட் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றதா இருந்தா கைஸ், இது வந்துட்டு 14th நடக்குது. ரைட்? சோ யுஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 13ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரவுன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒருத்தர் போயிட்டு கன் எடுத்துட்டு போயிட்டு ஷூட் பண்றாரு. அதுல 2 பேரு மரணம் அடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் மட்டும் காயம் அடைகிறோம். ஆஸ்திரேலியன் இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 43 பேர் இன்ஜர்ட் ஆயிருக்காங்க. யுஎஸ்ஏல வந்து 13ஆம் தேதி நடக்குது, ஆஸ்திரேலியால வந்து 14ஆம் தேதி நடக்குது. சோ இந்த 2 இன்சிடென்ட்டையும் எடுத்து பார்த்தா இதுல முஸ்லீம்களுடைய பேர் இருக்கு, இதுல முஸ்லீம்களுடைய பேர் இல்ல யுஎஸ்ஏல. சோ இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம்? ஏன்னு சொன்னா இதை செஞ்சது ஒரு கிறிஸ்டியன். சோ மீடியாஸ் அதை சொல்லும் பொழுது அந்த ஆளோட பேர் கூட தேடி இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு கைஸ். சோ அதோட பர்பஸ் வெளியில தெரியல, இது எதுக்காக பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல. ஆனா இந்த விஷயம் ஆஸ்திரேலியால நடந்த விஷயம் ஆன்டிசெமிட்டிசம், யூதர்களை மெயினா டார்கெட் பண்ணி, அதாவது முஸ்லீம்கள் ஒரு ப்ரொபகண்டாவா செய்யறாங்க அப்படியான ஒரு பிக்சரை இவங்க ரொம்ப சிம்பிளாவே கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ண மட்டும் இல்லாம அதை ஸ்ப்ரெட்டும் பண்றாங்க வேற லெவல்ல. சோ மீடியாஸ்ல வந்துட்டு